Hi friends, Assalamu alaikum. Welcome to Tamil FX Academy. Today, day 11. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா டைப்ஸ் ஆஃப் ஃபாரெக்ஸ் ப்ரோக்கர்ஸ். ஆல்ரெடி ஃபாரெக்ஸ் ப்ரோக்கர்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்துட்டோம். இப்போ டைப்ஸ் என்னன்றதை பார்ப்போம். மொதல் 2 டைப்ஸ் இருக்குது, டிடி அண்ட் என்டிடி. டிடினா டீலிங் டெஸ்க் ப்ரோக்கர், என்டிடினா நோ டீலிங் டெஸ்க் ப்ரோக்கர். ஸோ என்டிடி கீழேயே வந்து 2 சப்டைப்ஸ் இருக்குது. ஸோ எஸ்டிபி அண்ட் இசிஎன் நெட்வொர்க். இதை பற்றியும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். Forex brokers, 2 types. First one, DD and NDD. So, அதில் வந்து advantages இருக்கும் as well as disadvantages இருக்கும். So, first வந்து dealing desk brokers. இதை வந்து market makers அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஒரு ட்ரேட் எடுக்கிறோன்னா அது ஆப்போசிட் சைடில் broker வந்து எடுப்பாங்க. இப்போ நம்ம பை பண்ணால் broker வந்து செல் பண்ணுவாங்க. ஓகேங்களா? செகண்ட் ஒன் என்ன, NDD, நோ டீலிங் டெஸ்க் broker. ஸோ மோஸ்ட் ப்ரிஃபர்டு broker டைப் தான் இது. இப்போ நம்ம ட்ரேட்ஸை வந்து ஸ்ட்ரைட்டாக ரியல் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்லேயோ இல்லை பேங்க்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனுக்கு ஸ்ட்ரைட்டாக போகும். ஸோ NDD brokerல 2 சப்டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன, எஸ்டிபி. எஸ்டிபினா ஸ்ட்ரைட் த்ரூ ப்ராசஸிங். செகண்ட் ஒன் இசிஎன். இசிஎன்னா எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் நெட்வொர்க். ஸோ எஸ்டிபி என்ன பண்ணுன்னா வந்து இப்போ நம்ம எடுக்க ட்ரேடை வந்து ஆட்டோமேட்டிக்கலி ரூட் ஆகி லார்ஜ் பேங்க்ஸ்க்கு சென்ட் ஆகும். ஸோ நோ மேனுவல் இன்டர்வென்ஷன். ஸோ இசிஎன் என்ன பண்ணுன்னா வந்து ஆக்டிவ் ட்ரேடர்ஸ் நெட்வொர்க்கில் இப்போ நம்ம ட்ரேடை வந்து பேர் பண்ணோம். ஓகேங்களா? இப்போ பை ட்ரேடுக்கு செல் ட்ரேடர் ஆட்டோமேட்டிக்காக கிடைப்பாங்க. ஸோ நம்ம ட்ரேடிங் ஸ்டைலுக்கு செட் ஆகுற மாதிரி நம்மளே broker டைப் வந்து சூஸ் பண்ணிக்கணும். டீலிங் டெஸ்க் broker. ஸோ டீலிங் டெஸ்க் broker டிடி பற்றி இன்னும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிடினா மார்க்கெட் மேக்கர்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஒரு ட்ரேட் எடுக்கிறத ஆப்போசிட் சைடில் வந்து brokers வந்து எடுப்பாங்க. இப்போ பை பண்ணும் போது அவங்க செல் பண்ணுவாங்க, இப்போ நம்ம செல் பண்ணும் போது அவங்க வந்து பை பண்ணுவாங்க. ஸோ இதனால் ட்ரேடிங் வந்து ஸ்டாப்பே ஆகாது. எப்போதும் வந்து யாராச்சும் ஒரு வந்து ட்ரேட் பண்ண ரெடியாகவே இருப்பாங்க. ஸோ இப்போ டிடி brokerல வந்து ப்ராஸ் அண்ட் கான்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரான்ஸ், கவுண்டர் பார்ட்டியாக broker இருக்கிறதுனால எக்ஸிக்யூஷன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ லோ கமிஷன், லோ ட்ரேடிங் ஃபீஸ், டைட் ஸ்ப்ரெட். ஸோ டிடி broker வந்து சீப்பாக ட்ரேட் பண்ண ஹெல்ப் பண்ணுது. அட் த சேம் டைம் இதில் கான்ஸும் இருக்குது. ஸோ அந்த கான்ஸ் என்னென்னா வந்து இப்போ நம்ம லாஸ் பண்ணுறதுனால brokerக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதனால் வந்து broker மேனிப்புலேட்டிவ் ஆக்டிவிட்டீஸ் பண்ண இன்சென்டிவ் இருக்கும். இது வந்து கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி இன்னொரு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, டிடினா கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், என்டிடினா நோ கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இந்த 2 வேர்ட்ஸை கம்பல்சரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இன்னொரு கான் என்னென்னா, ட்ரேட்ஸ் வந்து நேரடியாக குளோபல் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் நடக்காது. ஸோ புரோக்கருடன் மட்டுமே நம்மளால் வந்து ட்ரேட் பண்ண முடியும். ரியல் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்காம கூட போகலாம். ஸோ இப்போ நீங்கள் லாஸ் பண்ணிங்கன்னா புரோக்கருக்கு தான் ப்ராஃபிட். என்டிடி, நோ டீலிங் டெஸ்க் broker. இது மோஸ்ட் ப்ரிஃபர்டு broker டைப். ஸோ என்டிடி brokerல இப்போ நம்ம ட்ரேட்ஸ் வந்து நேரடியாக லார்ஜ் பேங்க்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு ரூட் ஆகும். ஸோ என்டிடி இன்வால்மெண்ட் வந்து ரியல் மார்க்கெட் ப்ரைஸஸ் கிடைக்கும். ப்ராஸ் அண்ட் கான்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நோ கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இது. என்டிடி வந்து நோ கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ broker மிடில் மேன் மட்டும்தான். இப்போ நம்ம ப்ராஃபிட் பண்ணும்போது brokerக்கு நல்லது. ஸோ அவங்களுக்கு நிறைய ட்ரேட்ஸ் கிடைக்கும். அதனால வந்து brokersக்கும் ப்ராஃபிட் இருக்கும். ஸோ எந்த கான்ஃப்ளிக்ட்டும் இதில் இல்லை. தென் வந்து டிரான்ஸ்பரண்ட் ப்ரைஸஸ். ரேட்ஸ் வந்து ரியல் மார்க்கெட்லேருந்து எடுக்கப்படுது. ஸோ டிரான்ஸ்பரண்ட் ப்ரைஸிங், broker உங்களுக்கு பெஸ்ட்டு சர்வீஸ் தர மோட்டிவேட் ஆவாங்க. ஸோ ஏன்னா நீங்கள் அதிகமாக ட்ரேட் பண்ண brokerக்கு ப்ராஃபிட். ஸோ இதுலேயும் கான்ஸ் இருக்குது. ஸோ கான்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? வைடர் ஸ்ப்ரெட், ஹையர் கமிஷன்ஸ் அண்ட் ட்ரேடிங் ஃபீஸ். எக்ஸிக்யூஷன் ஸ்பீட் வந்து டிடி brokerரை விட ஸ்லைட்லி ஸ்லோ தான். ஏன்னா இசிஎன் ஆர் எஸ்டிபி ரூட் வழியாக போகிறதுனால கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், ஆனால் டிரான்ஸ்பரண்ட் அண்ட் வெரி வெரி சேஃப். ஸோ மோஸ்ட் ப்ரிஃபர்டுன்னு கூட சொல்லலாம். ஸோ இது வந்து நோ கான்ஃப்ளிக்ட்ன்றதால பெஸ்ட்டு ஃபார் ட்ரேடர்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்ட்டு ஒரு சின்ன ரீகால் பண்ணி இன்றைக்கி நம்ம என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டோன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் என்னென்னா ஃபாரெக்ஸ் brokers மொத்தம் 2 டைப்ஸ்னு பார்த்தோம், டிடி அண்ட் என்டிடி. ஸோ டிடி broker தான் வந்து மார்க்கெட் மேக்கர்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ டிடி டெஸ்க் broker வந்து நம்ம ட்ரேட் எடுக்கிறோன்னா அதுக்கு ஆப்போசிட் சைடாக broker எடுப்பாங்க. இப்போ பை, செல், செல்னா பை. ஓகேங்களா? ஸோ டிடியில் இருக்க ப்ராஸ் வந்து ஃபாஸ்ட் அண்ட் சீப். ஃபாஸ்ட் எக்ஸிக்யூஷன், லோ கமிஷன், டைட் ஸ்ப்ரெட். ஸோ சீப்பாக ட்ரேட் பண்ணலாம். ஸோ டிடியில் இருக்க கான்ஸ் என்னென்னா வந்து கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இப்போ நம்ம லாஸ் பண்ணும் போது அது brokerக்கு ப்ராஃபிட். ஓகேங்களா? தென் வந்து என்டிடி தான் ரியல் மார்க்கெட். ஸோ என்டிடி broker ட்ரேட்ஸ் வந்து நேரடியாக பேங்க்ஸ்க்கு வந்து ரூட். இது ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். இதில் நோ கான்ஃப்ளிக்ட். ஸோ மோஸ்ட் ப்ரிஃபர்டு டைப் தான் இந்த என்டிடி. ஓகேங்களா? என்டிடியில் இருக்க கான்ஸ் என்னென்னா
higher cost, wider spread, higher fees, slightly slower execution. ஆனால் transparent and safe. So regulated entity broker choose பண்ணுறது best because இது transparent, safe and no conflict of interest. Okay friends, thanks for watching. Subscribe to Tamil FX Academy. Next ஒரு important topic ஓட பார்க்கலாம். Until then, bye.